தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிதாவாகிய தேவன் அவரை ஒப்பு கொடுத்தாரா? இல்ல, ஏற்படுத்தினார். ஒப்பு கொடுத்தது யாரு? ஒன்றை செய்வதற்காக தேவன் நம்மை உணர்த்துகிறார். ஆனா ஒப்பு கொடுக்காத போது அந்த உணர்த்துகிற காரியம் வேலை செய்யாது. ஒன்றை மாற்றிக் கொள்வதற்கு தேவன் நம்மை உணர்த்துகிறார். மாற்றிக் கொள்வதற்காக நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் அந்த உணர்த்துகிற காரியம் நம்மை மாற்றாது. ஒன்றை செய்யும்படிக்கு தேவ ஆவியானவர் நம்மை ஏவுகிறார். ஏவும் பொழுது அதற்கு நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் ஆண்டவருடைய ஆவியானவர் ஏவுகிற காரியம் வீணா போயிடும். நம்ம தாழ்மையா இருப்பது என்ன நினைச்சுங்க? நான் சொன்னா பொறுமையா பேசுறது தாழ்மை, அமைதியா இருந்திருது தாழ்மை, அப்படியே கம்முன்னு இருக்கிறது தாழ்மை. அது இல்லை. அதெல்லாம் எல்லா மதத்திலும் இருக்குது. இந்த தாழ்மையெல்லாம் இந்த தாழ்மைவாதிகள் நிறைய மதத்தில் இருக்கிறாங்க.